விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இதுக்கு நடுவுல இந்த என்டிஏ டெல்லி இதெல்லாம் என்ன லாஜிக்னே புரிய மாட்டேங்குது சார். தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் இந்த போர். இப்படி உக்கிரமா இருக்கிற இந்த போர்ல அனைவருக்கும் பணிவான முதற்கண் வணக்கம். எந்த ஒரு கூட்டத்திற்கு போனாலும் மிஸ்டர் விஜய் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி ஆரம்பிக்கிறாரு. என்னடா சாரு மோருங்கிறாரேன்னு பார்க்குறீங்களா, அப்படி பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? அந்த அரசியல் கம்மநாட்டி, அரசியல் அரைவேக்காடு, அரசியல் கூத்தாடிக்கு இப்படித்தான் முதலில் ஆரம்பிக்க வேண்டும். நானும் ஒரு சின்னதாக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு ஊரில் அப்பன் பேர் தெரியாதவன் ஒருத்தர் இருந்தானா. அவன் வந்து அப்பனுடைய பெயரை வைத்து திரையுலகத்திலே வந்து சாதிக்க வேண்டும் என்று நினைத்து அப்பனுடைய பணத்தை போட்டு பல படங்களை எடுத்து தோல்வி அடைந்ததையும் தொடர்ந்து அதற்கு மேலும் அவருடைய முயற்சியால் ஒரு மனிதர் இருந்தாராம். அவர் மக்கள் சேவை செய்வதற்காகவே பிறந்தாராம். அவர் கட்சியும் தொடங்கினாராம். இன்று அவர் நம்மோடும் இல்லை, இப்பொழுது திமுக கூட்டணியிலும் இருக்கிறார். அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவரை போன்றவர்களுடைய காலிலே விழுந்து எடப்பாடி பழனிசாமியை போல டயர் நக்கியாக மாறி திரையுலகத்திலே வந்து நடித்தாராம். அதிலே கிடைக்கக்கூடிய பணங்களை எல்லாம் கோடி கோடியாக சேர்த்து வைத்து அதையெல்லாம் தன்னுடைய கூத்தியாளிடம் கொண்டு போய் கொடுத்தாராம். கூத்தியா என்பதை நீங்கள் தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம். அவரோடு நடிக்கக்கூடிய கூட்டணி நடிகையைத்தான் நான் கூத்தியா என்று சுருக்கமாக சொன்னேன். அதுபோல் அவர் செய்து கொண்டிருந்தாராம். பின்பு அவருடைய தாய் தந்தையரினுடைய முயற்சியால் அவர் தொடர்ந்து படங்களை நடிக்க கோடி கோடிகளாக பணத்தை குமிக்க அவர் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாராம். அவருக்கு ஒரு திருமணமும் செய்து வைத்தாராம், அமெரிக்காவிலிருந்து பொண்ணை பார்த்து அவரது குடும்பத்தினர். அந்த பெண்ணிற்கு அவர் உண்மையாக இல்லாமல் அந்த பெண்ணோடு குடும்பம் நடத்தி 2 பெண்களையும் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாராம். பின்பு மனைவிக்கு துரோகம் செய்து கொண்டு அவர் நடிக்கக்கூடிய அவருடைய நடிகையாக அவரோடு அறிமுகமான நடிகையை அவர் காதலிப்பதாகவும் கல்யாணம் செய்து கொள்வதாகவும் கூறி ஆசை வார்த்தைகள் கூறி இருவரும் உல்லாசமாக இருப்பது, தனியாக அவருக்கு என ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கி கொடுப்பது என பல்வேறு வேலைகளை செய்து வந்தாராம். இவர் இதுபோல செய்து கொண்டு அந்த பெண்ணை இவர் தன்னுடைய ஸ்டெப்னியாக, அதாவது அவரோடு 24 மணி நேரமும் இருப்பதை போல் அந்த பெண்ணை பயன்படுத்தி கொண்டு கட்டிய மனைவியையும் பெற்ற பிள்ளைகளையும் துரத்தி விட்டுவிட்டு இந்த நடிகையோடு வாழ்க்கையை தொடங்கினாராம். அதற்கு பின்னால் அவரது மனைவி மற்றும் குழந்தைகள் எல்லாம் அவருடைய சொந்த ஊருக்கே சென்று அங்கு அவர்களுடைய பிழைப்பை பார்க்க தொடங்கியிருக்கிறார்கள். இவர் யாரோடு நடித்தாரோ அந்த நடிகையை இவர் தன்னுடைய கைவசத்திற்காக தன்னுடைய உடல் இச்சைக்காக பயன்படுத்தி கொண்டு அரசியலுக்கு வர வேண்டும் என்கின்ற ஆசையால் அரசியலுக்குள்ளும் வந்தாராம். அரசியலுக்குள் வந்து அப்பாவி மக்களை 41 பேற்றை ஒரு ஊரிலே கூட்டம் என்கின்ற பெயரிலே நடத்தி 41 பேரை கொன்னாராம். அது கொன்னதுக்கப்புறமும் அவருடைய வாய் சவடால் அடங்காமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்னும் மக்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக துடித்து கொண்டிருக்கிறாராம். இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுதுன்னா, கட்டிய மனைவியையும் பெத்த பிள்ளைங்களையும் வச்சு காப்பாற்ற துப்புல்லாத தரம் கெட்ட துப்பு கெட்ட தருதலை அரசியல்வாதி தமிழ்நாட்டு மக்களை எங்கு வழிநடத்தப் போகிறார்? ஊழலுக்கும் டிவிகேவுக்கும் நடக்கிற போட்டியாம். நான் பல முறை சொல்லியிருக்கேன், 150 ரூபாய்க்கு விற்கக்கூடிய டிக்கெட்டையே வந்து 2000 ரூபாய்க்கு விற்கிறவன் இவன் ஊழலை ஒழிக்க போகிறானா? ஏங்க, ஃபஸ்ட்டு கட்டிய பொண்டாட்டியும் பெத்த பிள்ளையும் வச்சு காப்பாற்ற தெரியாத துப்பு இல்லாதவன் கூத்தியா பின்னாடி போகிற கூத்தாடிகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு எதற்கு? இது யார் கேட்கணும்? நீங்கள் தான் கேட்கணும். ஸ்டாலின் சார், ஸ்டாலின் அங்கிள்னு சொல்கிறானே, அவரை பற்றி பேசுவதற்கு இந்த தேர்தலில் நிச்சயமாக சொல்கிறோம், எந்த இடத்தில் இந்த தற்குறி விஜய் நிற்கிறானோ அந்த இடத்தில் இவன் டெபாசிட்டை இழந்து ஓடச் செய்வது ஒவ்வொருவரோட தொண்டர்களுடைய கடமை. அணிகள் மாறுபடலாம், மனிதர்கள் மாறுபடலாம், இனங்கள் மாறுபடலாம், மொழிகள் மாறுபடலாம், மனிதாபிமானம் மாறுபடக்கூடாது. 41 பேர்த்த கொன்னுட்டு கொஞ்சம் கூட குற்றவணர்ச்சியே இல்லாமல் மனிதாபிமானமே இல்லாமல் தப்பி ஓடி கூத்தியா ஓடு பனையூர் பங்களாவிலே பதுங்கு குழியிலே பதுங்கி கொண்டிருந்த பரதேசி இன்னைக்கு ஸ்டாலினை வந்து ஒவ்வொரு கூட்டத்திலையும் பேசிகிட்டு இருக்கான். இவனுக்கு என்ன தகுதி இருக்குது? ஸ்டாலினை பற்றி பேசுகிறதுக்கு என்ன தகுதி இருக்குது?
உண்மையை சொல்ல போனால் தற்கொலை விஜய்க்கு இது வரைக்கும் அப்போ யாருன்னு தெரியுமா? பல ரூமர்கள் போய்கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய திருமதி சோபனா அவர்களுக்கு ஏற்கனவே ஒரு திருமணம் நடந்தது போலவும் அவருக்கும் அந்த முதல் கணவருக்கும் பிறந்தவர் தான் இந்த ஜோசப் விஜய் என்பதை சொல்கிறார்கள். சோபனாவுக்கும் சந்திரசேகருக்கும் 2ஆம் திருமணம் நடக்கும் பொழுது ஒரு அருகிலே ஒரு சின்ன பையன் போல இருப்பதுதான் விஜய் என்று சொல்கிறார்கள். அப்பன் பேரையே ஒழுங்காக தெரியாத நீ அரசியலில் வந்து எப்படி அப்பாவி மக்களை காப்பாற்றப் போகிறாய்? கொள்ளையடிக்க தெரிந்த திமுக அரசுன்னு சொல்ற. திரைப்படத்திலே 500 கோடி 1000 கோடி 200 கோடி என்று கோடிகளை குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய உனக்கு மத்தியிலே மக்களுக்கு நல்லாட்சி புரியக்கூடியவர்களை பற்றி பேசுவதற்கு உனக்கென்ன திராணி இருக்கிறது? வெக்கமா இல்லை? அவனா வந்து ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறாராம். குட்டி ஸ்டோரி ஏண்டா, உன்னுடைய முகத்தை போய் உன் முதுவை போய் பின்னால் பார்த்தால் அதில் இருக்கக்கூடியது அவ்வளவும் கூவம். தன்னுடைய அழுக்கை மறைப்பதற்காக மற்றவர்களை குறை சொல்வதில் எந்த விதத்தில் நியாயம் இருக்கிறது? கேட்குறவன் கேனையனாக இருந்தால் கேப்பையில் நெய்வடிதுங்களாம். அது மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் இலச்சவாயகர்கள் அவர்களுடைய காதிலே பூ சுற்றலாம் என்கின்ற எண்ணத்தில் இந்த தமிழ்நாட்டில் காலூன்ற வேண்டும் என்பதற்காக பாசிச மக்கள் விரோத மோடி அரசு சொல்லிக் கொடுத்ததை கேட்டுக்கொண்டு இன்று அரசியல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் தருதலை, அரசியல் நாகரிகமற்ற ஒரு கூத்தாடி விஜயை இந்த நாட்டு மக்கள் துரத்தி அடிக்க வேண்டும். இளைஞர்கள் அவனை நம்பி போகக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கை சின்ன பின்னமாக மாறுவது என்பது எவ்வித மாற்றமும் கிடையாது, நிச்சயமாக மாறிக்கொண்டுதான் இருக்கிறது. முதலில் சிந்திக்க வேண்டும், முதலில் யோசிக்க வேண்டும். யாருக்கு யார் வாக்களித்தால் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெற்றியோ தோல்வியோ, ஒருவன் வருகிறான் என்றால் அவன் பின்னால் செல்வதை முதலில் நிறுத்தி கொள்ளுங்கள். ஸ்டாலின் கொடுத்த 5000 வாங்கிட்டோம், நாங்கள் போடுறது டிவி கேக்கு தான் ஓட்டுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் உங்களுக்கு, அதாவது தலைவர் சொன்னார், வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல வாக்களிக்காதவர்களும் ஏன் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு வாக்களிக்கவில்லை என்கின்ற கேட்கும் அளவிற்கு என்னுடைய ஆட்சி சிறப்பாக இருக்கும் என்று சொன்னாரே. அப்படிப்பட்ட சூழலில் இதுபோல தற்குறிகள் எல்லாம் வரத்தான் செய்வார்கள். அவர்கள் மக்கள் மத்தியிலே குழப்பத்தை உண்டாக்கத்தான் செய்வார்கள். மக்கள் சரியான முடிவை தேர்தலிலே எடுப்பார்கள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை 2வது முறையாக முதல்வராக அமரச் செய்வார்கள். கழக ஆட்சி 7வது முறையாக மலரும் என்று கூறி தற்குறி விஜய் அவர்கள், தருதலை விஜய் அவர்கள் அரசியல் நாகரிகத்தோடு பேச வேண்டும், அரசியலை அறிந்து பேச வேண்டும், புரிந்து பேச வேண்டும். வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசினால் திமுக தொண்டர்கள் உன்னை கிழித்து தொங்க விட்டு விடுவார்கள் என்பதை முதலில் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். முதலில் என்னுடைய பகிரங்கமான கண்டனத்தை தற்குறிக்கு பதிவிட கடமைப்பட்டிருக்கிறேன். இதற்கு மேலாவது நாவடக்கத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.